ஒரு சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு குழப்பம் ஒண்ணு வருங்க மனசுல. இது நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா கோஸ்டிஸோட வாழ்க்கையிலுமே நடக்கிற ஒரு காமனான விஷயமா தாங்க இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, குடும்பம் உண்டு, ஃப்ரெண்ட்ஸ் உண்டுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு போயிட்டே இருப்போம். நம்மளை பிடிக்காதவங்க, நமக்கு யாருன்னே தெரியாதவங்க நம்மளோட வாழ்க்கையில சில வேலைகளை எல்லாம் பார்த்துருவாங்க. இந்த வேலைகளை பார்த்ததுக்கு அப்புறமா அது நமக்கு இவங்க தான் பார்த்தாங்கிறதும் தெரியாது. நமக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். ஒருவேளை நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காம நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் இதை பண்ணிட்டாங்களா, இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் ஒருத்தவங்க இதை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு குழப்பம் வருங்க. ஆனால் கடைசியா இது எல்லாமே, அதாவது நம்ம கணிச்ச எல்லாமே தப்பா தான் இருக்கும். இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிச்சு, யாரால ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில பாதி நேரத்தை அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். கடைசியில அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிச்சான்னு கேட்டா கிடைக்கவே கிடைக்காதுங்க. கடைசியில ஒரு மாதிரி விடை தெரியாத ஒரு கேள்வியா தாங்க இருக்கும். சே, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிறவங்கள சந்தேகப்பட்டோமே, கடைசியில அவங்க தான் ஒரு எமர்ஜென்சினா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறமா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ இவனையா நம்ம தப்பா நினைச்சோம், நம்ம குழந்தைக்கு உடம்புலன்னொன்னையும் யோசிக்காம ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கொடுக்குறானே, இவனா நம்மளோட வளர்ச்சியில வந்து எதனா தலையிட்டு இருப்பான், இவனையும் சந்தேகப்பட்டோமே. எண்ட் ஆஃப் த டே யாரு தாண்டா எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணது, எதனால எனக்கு இந்த மாதிரி ஒரு அமானுஷம் நடந்துச்சு, என்னோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகுற அளவுக்கு எனக்கு இந்த விஷயத்த பண்ணது யாரு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளேயே புதஞ்சு கிடக்குங்க. கடைசி வரைக்கும் அதை வெளியவே காட்டிக்காம அப்படியே சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருப்போம். எஸ், இது எல்லாரோட வாழ்க்கையிலுமே நடந்துட்டு இருக்கும். இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரியிலுமே அதே மாதிரி தாங்க. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரிய எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பின பிரதரோட பேரு விஜய்ங்க. விஜய் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். ஆனா அவங்களோட பூர்வீகன்னு பாத்தீங்கன்னா திருச்சி தாங்க. திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு அவங்க போனதுக்கு ரீசன், சின்ன வயசுலேயே, அதாவது விஜய் சின்ன பையனா இருக்கும்போது, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவை திருச்சியில இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து ஏமாத்தி அந்த ஃபண்டு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபண்டு பிடிக்கிறதுல இவங்க அப்பா கரெக்டா தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஏமாத்தி அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு ஓடின காரணத்தினால இவங்க ஒரு பெரிய கடனுக்குள்ள சிக்கிறாங்க. இந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்பவே போராட்டம் நடக்குது. அந்த கடனை அடைக்கிற அந்த போராட்டத்துல குழந்தைங்களையும் வைஃபையும் அவரால் பார்த்துக்க முடியல. அவரு கிடைச்ச வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு வழியா அந்த கடனையும் அடைச்சிடுறாரு. என்னதான் கஷ்டப்பட்டு விஜயோட அப்பா கடனெல்லாம் அடைச்சாலும் அந்த ஊர்ல ஒரு அசிங்கம் இருக்கும் இல்லையா இவங்களோட குடும்பத்துக்கு மேல. அதனாலயே அவங்க அப்பா அவங்களோட பூர்வீகம், அதாவது விஜயோட அப்பாவோட அப்பா, அவங்க பக்கத்துல ஒரு கிராமத்துல தான் இருக்கிறாங்க. திருச்சியிலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் போகணுமாங்க. அந்த கிராமத்திலேயே போயிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. விஜய் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த கிராமத்துக்கு அவங்க அப்பா கூட்டு போயிடுறாரு. அந்த கிராமத்துல அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாருங்க. அவர் தான் கார்த்தி. இப்போ விஜயோட ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா, விஜயோட அப்பா, அம்மா, விஜய்க்கு ஒரு தம்பி, இவங்க 4 பேர் தான் அவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க. விஜயோட தாத்தா பாட்டி 2 பேருக்குமே தனியா ஒரு வீடு இருக்குது. ஒரே கிராமத்துல தான் இருக்கிறாங்க. அவங்க தனியா ஒரு வீட்லயும் இவங்களுக்கு தனியா ஒரு இடம் ஆல்ரெடி அவங்க அப்பாவோட அப்பா வாங்கி போட்டிருக்கிறாரு. அந்த இடத்த அடமானம் வச்சுதான் அங்க கடனே அடைச்சிருக்கிறாரு. கடைசியா ஒரு பல்க் அமௌண்ட் வாங்கி அடைச்சிருக்கிறாரு. இப்போ அதே இடத்துல விவசாயம் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைச்சிக்கிட்டு வராரு. விவசாயம் மட்டும் கிடையாதுங்க, ஒரு மளிகை கடை ஒன்றும் அவங்க வீட்டுக்கு வெளியவே வச்சிருப்பாங்களாம். இப்படி அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே, விஜய் உட்பட எல்லாருமே வேலை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை அடைச்சிக்கிட்டு வர ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. மற்ற பசங்களை மாதிரி ஒரு விஷயத்தை சாப்பிடணும்னு நினைச்சா உடனே சாப்பிட முடியாது. ஸ்கூல்ல டூருக்கு கூட்டு போறாங்கன்னா உடனே பேர் கொடுக்க முடியாது. அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சு காசு வாங்கிட்டு போக முடியாது. இதுதான் விஜய் அவங்களோட வீட்டோட நிலைமைங்க. விஜய் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது விஜயோட தம்பி மணி 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாரு. விஜய், மணி இவங்க 2 பேருமே அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கவே மாட்டாங்களாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்துல அவருக்கு ஒரு உறுதுணையா இருந்தது பார்த்தீங்கன்னா, அவர் ஆசைப்பட்ட இந்த இழந்த பழ ஜூஸா இருக்கட்டும், அவர் ஆசைப்படுற எதனா ஒரு மிட்டாயா இருக்கட்டும், 90s கிட்ஸுக்குலாம் சொல்லவே வேணாம். நமக்குன்னே வெளியே வந்து போட்டிருப்பாங்க. அதாவது ஸ்கூலுக்கு வெளியே வந்துட்டு இவங்ககிட்ட காசு இருக்காதுன்னு தெரிஞ்சு நிறைய பொருட்கள்லாம் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு மாதிரி வாயிலாம் நம்மன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லலாம் கார்த்தி தான் விஜய்க்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாராம். கார்த்திங்கிறவர் பணக்கார ஃபேமிலிங்க, அதாவது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம். விஜயோட குடும்பம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் தான் கார்த்தி.
கார்த்தியோட ஃபேமிலி பூர்வீகமா தலைமுறையா அந்த கிராமத்திலே இருக்கிறவங்க. அவங்க கார்த்தி விஜயும் எப்படி பழக்கமானாங்கன்னா, ஒரு நாள் ஈவினிங்கா அவங்களோட ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூலோட சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து பார்த்தா இவங்களோட கிளாஸ் ரூம்லாம் தெரியுமா, மேல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற இந்த கிளாஸ் ரூம் எல்லாமே தெரியுமா. செகண்ட் ஃப்ளோர்ல ஏதோ ஒரு கிளாஸை பார்த்து, ஏதோ ஒரு கிளாஸ் ரூமை பார்த்து கார்த்தி அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ விஜயும் அதே சைக்கிள் ஸ்டாண்ட்ல தான் நின்றுட்டு இருக்கிறாரு அவர் தம்பிக்காக. அவரோட தம்பி கிரவுண்ட்ல போயிட்டு அந்த பசங்களோட விளாண்டுட்டு இருப்பானா, ஃப்ரெண்ட்ஸோட. ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் விளாண்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவானா. எப்பயுமே இவர் வெயிட் பண்றது தானா. அந்த நேரத்துல உட்காந்து இவருக்கு ஹோம் ஒர்க் எதுனா இருந்துச்சுன்னா எழுதிட்டு இருப்பாராம். அப்படிதான் உட்காந்து அன்னைக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் எழுதல, கார்த்தியை தான் கவனிச்சிட்டு இருந்திருக்கிறாரு விஜய். என்னடா அது, கிட்டத்தட்ட ஒரு காம நேரமா நின்ன இடத்துலயே அப்படியே பசைய ஓட்டின மாதிரி நின்றுட்டு இருக்கிறான் ஒரு பையன். மணி படிக்கிற அந்த 4th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷனை தான் கார்த்தி கீழே நின்று வச்சக்கன் எடுக்காம பாத்துக்கிட்டு இருக்காரு. கண் இமை கூட மூடவே இல்லையாங்க. ஒரு மாதிரி வச்சக்கன் எடுக்காம பாத்துக்கிட்டே இருந்ததும் இவருக்கு பயம் வந்திருக்குது. என்னடா அது, நம்ம தம்பி கிளாஸே பாத்துட்டு இருக்கான், ஒருவேளை எதனா நடந்திருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் யாருக்கு, கார்த்திக்கும் விஜய்க்கும். போய் பேச ஆரம்பிக்கும் போது கார்த்தி ரெஸ்பான்ஸே பண்ணல. விஜய் போய் கார்த்தியோட ஷோல்டர்ல கைய வச்சு என்னாச்சுடான்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு இன்னுமே ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கிறாரு. கார்த்திக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் ஆகி, இவங்க நிக்கிறதே ஒரு மாதிரி ஓப்பன் பிளேஸ்ல தான். ஏன்னா சைக்கிள் ஸ்டாண்ட்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்கூல்ல அங்க நிறைய மரங்கள்லாம் இருக்கும், காத்தோட்டமா தான் இருக்குது. ஆனால் அந்த பையனோட கண்ணுல ஒரு பயம் இருக்குது, கார்த்தியோட கண்ணுல. அது போக உடம்பே ஸ்வெட் ஆகி கீழே கால் வரைக்கும், அதாவது உள்ளங்கால்லாம் வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி அந்த இடமே சொத சொதன்னு இருக்கு. கார்த்தியை பிடிச்சு விஜய் 2 உலுக்கி, என்னாச்சுடா கேட்கிறேன்ல யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏய் யாரா நீ, என்ன எதுக்குடா உலுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வர மாதிரி வந்திருக்குது. அப்பதான் விஜய் சொல்றாரு, நீ ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நின்று அந்த கிளாஸ் ரூமே பார்த்துக்கிட்டு இருக்கிற, அந்த கிளாஸ் ரூம்ல தான் என்னோட தம்பி படிக்கிறான், எதனா பிரச்சனையா, இல்லை உங்கள் வீட்டில் எதனா பிரச்சனையா, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அழுதுகிட்டே சைக்கிளை வேமா எடுத்துக்கிட்டு கார்த்தி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. கத்தி கூப்பிட்டுருக்காரு, உன் பேர் என்னடா, யாரா நீ என்னன்னு சொல்லி கேட்டா அவர் பாட்டுக்கு போயிருக்கிறாரு. இப்போ விஜய் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அதாவது அவங்களோட கிளாஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு இன்டர்வல் பீரியட்ல வெளியே வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. யாரு, விஜயும் விஜயோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர், சும்மா கிளாஸ்மேட் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு 4 பேர் வந்து வெளியே நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா கார்த்தியும் அவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவரும் ரெஸ்ட் ரூம் போறதுக்காண்டி போயிட்டு இருந்திருக்காங்க. இப்போ விஜய், இந்த பையன் தாண்டா, இவன் தாண்டா அவன் நேத்து நின்றுட்டு இருந்தான், இவனுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், ஆனா என் தம்பியோட கிளாஸ் ரூமே பாக்குறான், என்ன ஏதுன்னு கேட்கணும்னு சொன்ன உடனேயும் இவன் பேர் கார்த்தி, எனக்கு தெரிஞ்ச பையன் தான், வா பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூட்டு போறான். யாரு, விஜய் கூட இருக்கிற கிளாஸ்மேட் ஒரு பையன். கூட்டு போனதுக்கு அப்புறமா கார்த்தி விஜயை பார்த்ததும் மறுபடியும் அவருக்கு ஒரு மாதிரி முகம்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. ஏய் நான் என்ன உன்னை என்ன அடிக்க வந்தனா, இல்ல உங்களோட சண்டை போட வந்தனா, என்னை பார்த்தாலே ஏன் ஒரு மாதிரி பயந்து ஓடுற, நீ ஒரு மாதிரி அமானுஷமா அங்க பார்த்து நின்றுட்டு இருந்தனாலதான்டா நான் வந்து உன்னை கூப்பிட்டேன், நான் மட்டும் வந்து கூப்பிடலன்னு வச்சுக்கோ, வேர்த்து கொட்டி மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன் அந்த இடத்துல, உனக்கு நான் நல்லதுதான் பண்ணியிருக்கிறேன், எதனால அப்படி நின்ன, என் தம்பியோட கிளாஸ் ரூம் எதுக்கு பார்த்த, அங்க எதனா பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும் போது இன்டர்வல் பீரியட் முடிஞ்சிருச்சு, அவங்கவுங்க கிளாஸுக்கு போயிடுறாங்க. மதியம் லஞ்ச் பீரியட்ல உட்காந்து எல்லாருமே பேசுறாங்க, ஒரே இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது கார்த்தி அவரோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்கூல்ல அவரோட தம்பி போன வருஷம், அதாவது கார்த்தி 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது அவரோட தம்பி 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்கான் இதே ஸ்கூல்ல. இப்போ 4th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷனா இருக்கிற அதே கிளாஸ் ரூம்ல தான் 3rd ஸ்டாண்டர்ட் சி செக்ஷனா இருந்திருக்குது. இதுக்கு முன்னாடி போன வருஷம் அந்த கிளாஸ்ல தான் கார்த்தியோட தம்பி படிச்சுட்டு இருந்திருக்கிறான். கார்த்தியும் கார்த்தியோட தம்பியும் ரொம்பவே பாசமா இருப்பாங்களாங்க. வீட்டுல இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையவோ இல்ல மத்தவங்க கூட போடுற சண்டையவோ 2 பேருமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்களாம். ஒரு நாள் நைட்டு ஒரு 9 மணி இருக்குமாங்க, 9ல இருந்து 9:30 மணி இருக்குமா. கார்த்தியோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடுங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல வீடு எதுவுமே இருக்காது. கொஞ்சம் ஒரு 50 மீட்டர் 60 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் ஒரு வீடுலாம் இருக்குமா. இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு 1.5 ஏக்கர் கிரவுண்டு, விவசாயம் பார்க்குற இடம் கார்த்தியோட அப்பாவோடது. இவங்களோட வீட்டுல எப்பயுமே 8-8:30க்கெல்லாம் படுத்து தூங்கிடுவாங்களாம். காலையில பசங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகணும், அவங்க அப்பாவும் காலையில எழுந்திரிச்சு வயக்காட்டுக்கு போகணுங்கிறனால எல்லாருமே படுத்து தூங்கிடுவாங்களாங்க. அன்னைக்கும் அதே மாதிரி தான் இவங்களோட வீட்டுல எல்லாருமே படுத்து தூங்குறாங்க. ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்கும், ஒரே ஒரு ஹால் தான் இருக்கும், ஒரே ஒரு கிச்சன், பின்னாடி கொல்லப்புற கதவு இருக்கும், மொட்டை மாடி, வெளியவே ஸ்டெப்ஸ் போகும், அதுல மொட்டை மாடி இருக்கும். இதுதான் உங்க வீட்டோட அமைப்பு. இப்போ இந்த பெட்ரூம்ல தான் கார்த்தியும் கார்த்தியோட தம்பியும் அவங்க அப்பாவும் படுத்திருப்பாங்களாம். அவங்க அம்மாவும் அவங்க அம்மாவோட அம்மா, அவங்களோட பாட்டி, இவங்களாம் ஹாலில் படுத்திருப்பாங்களாம். கார்த்திக்கு அன்னைக்குன்னு பார்த்து தூக்கமே வரல. ஒரு மாதிரி உருண்டு பிறண்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ற சவுண்டு கேட்குது. எந்திரிச்சு பார்த்தா கார்த்தியோட தம்பி 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பையன் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போய்கிட்டு இருக்கிறான். கார்த்தி அவரோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு ஒரு தடவை.
எங்கடா போறான்னு சொல்லி கேட்கிறாரு. எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். வெளியே வந்து பார்த்தா கார்த்தியோட அம்மா பாட்டி 2 பேருமே சரியான தூக்கத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் அவங்க பெரியம்மா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்குது. அந்த டயர்டில் எல்லாருமே மாத்திரையை போட்டு தலைவலின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் உங்க பாட்டிக்கெல்லாம் சுகர் பேஷண்ட்டுங்கிறனால மாத்திரையை போட்டாங்கன்னா எந்திரிக்கவே மாட்டாங்களாம். அந்த பையன் எப்பயுமே மெதுவாக தான் நடப்பானா, மெதுவாக தான் சாப்பிடுவானா, டீயோ இல்லை காஃபியோ குடிச்சா கூட மெதுவாக தான் குடிப்பானா. அது அவனோட ஹேபிட். ஆனால் வழக்கத்துக்கு மாறா அந்த பையன், அதாவது கார்த்தியோட தம்பி, வேகமா நடந்து போயிருக்கிறாங்க. கார்த்தியும் வேகமா எந்திரிச்சு பின்னாடியே போறாரு. அந்த பையன் எங்க போறானா, இவங்களோட அந்த 1.5 ஏக்கர் இடம் இருக்கு இல்லையா, அந்த காட்டுக்குள்ளதான் போறான், அந்த வயக்காட்டுக்குள்ளதான் போறான். பின்னாடியே கார்த்தியும் போறாரு. கார்த்திக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தெரிஞ்சிருச்சு, இப்போ கார்த்தியோட தம்பி தூக்கத்துல எந்திரிச்சு நடந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது. ஏன்னா அந்த பையனுக்கு இருட்டுனா பயம், பேய்னா பயம், சாமினாலுமே பயம். ஊர்ல இந்த சாமி வந்து ஆடுவாங்க இல்லையா, கருப்பு சாமி அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி உக்கிரமா ஆடுச்சுன்னா அந்த சாமியை பார்த்தே அழுதுகிட்டே மயக்க மட்டும் விழுந்துருவானா அந்த பையனோட கேரக்டரா தான். அப்படி இருக்கிற ஒரு பையன் நைட்டு 9:30 மணிக்கு வயக்காட்டுக்குள்ள இருட்டுல தனியா போறான். அன்னைக்குன்னு பார்த்து அமாவாசை எதுவுமா தான் அந்த பையன் அந்த வயக்காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறான். சரி, எங்க தான் அந்த பையன் போறான்னு சொல்லிட்டு கார்த்தியும் பின்னாடியே போயிருக்கிறாருங்க. பின்னாடியே போய் பார்த்தா இவங்களோட வயக்காட்டுக்கு அடுத்து இவங்க அப்பாவோட அண்ணன் அவரோட வயக்காடு இருக்குமா, அங்க ஒரு பெரிய கிணறு இருக்குமாங்க. அந்த கிணத்துல ஏறி உள்ள குதிச்சுட்டானாங்க. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குது. யாருக்கு? கார்த்திக்கு. வேகமா ஓடி போயிட்டு இவரும் பின்னாடியே குதிச்சு அந்த பையனை காப்பாத்திருக்கிறாரு. நல்ல வேளை அந்த கிணத்துல வந்து இந்த படிக்கட்டு எல்லாம் இருக்குமா. பொதுவாகவே எல்லாருமே அது குளிக்கிற கிணறு தானா, குளிக்கவும் செய்வாங்களாம். அதையே வயக்காட்டுக்கும் தண்ணி பாய்ச்சறதுக்காண்டி யூஸ் பண்ற ஒரு கிணறு. கார்த்தி கிணத்துக்குள்ள குதிச்சு அவரோட தம்பியை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணா 3ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த பையனோட வெயிட் எவ்வளவுங்க இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ வெயிட்ட கையில பிடிச்ச மாதிரி இருந்திருக்குதுங்க. அது போக அந்த பையன் உள்ள இழுத்துட்டு போறானா. யார? கார்த்தியுமே. காப்பாத்த வந்த கார்த்தியவும் அவங்க அண்ணனையும் பிடிச்சி இழுத்து உள்ள கொண்டு போறானா. ஜஸ்ட் மிஸ் ஆங்க. கார்த்தி அந்த பையன் அன்னைக்கு கொண்டிருப்பானா. ஆனா ஒரு வழியா முடியை பிடிச்சுக்கிட்டு வெளியே இழுத்துட்டு வந்து மேலேயும் கொண்டு வந்து போட்டாரு. அந்த பையன் நிறைய தண்ணி குடிச்ச காரணத்தினால மயக்கத்துல இருக்கிறான். வயிற்று அமுக்கி அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பையன் எந்திரிச்சிடறான். இருமிக்கிட்டே எந்திரிச்ச பையன் என்ன நடந்துச்சுன்னே தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறான். என்ன எதுக்கு நீ கிணத்துக்குள்ள தள்ளி விட்ட? இன்னும் நீ இருட்டா இருக்கு, இங்கேனே வந்தோம், நம்ம என்ன தனியா இருக்கிறோம், அப்பாவை கூப்பிடு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருக்கிறான். இப்ப அவனோட வாயை மூடிட்டு, டேய் நடிக்காத, நீ தான் வீட்டுல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா எந்திரிச்சு வெளியே வந்த, எங்க போறோம்னு சொல்லிட்டு உன்னை ஃபாலோ பண்ணி வந்தா நம்ம கிணத்துக்குள்ள வந்து குதிக்கிற, என்னாச்சு உனக்கு எதனா பிரச்சனைனா சொல்லு, டீச்சர் எதனா திட்டினாங்களா, இல்ல பசங்க எதனா சொன்னானுங்களா சொல்லு, நான் அப்பா கிட்ட சொல்றேன், எனக்கு தெரியாது, நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறான். அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியலையா. கார்த்தி என்ன பேசுறாரு, எதுக்கு அப்படி பேசுறாரு, உண்மையாவே நானா வந்து கிணத்துல குதிச்சேங்கிற மாதிரி அந்த பையன் பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. கார்த்திக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கார்த்திக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையாங்க. அமாவாசை அதுவுமா ஒரு மாதிரி மயான அமைதி, யாருமே காட்டுக்குள்ள இல்ல. கார்த்திக்கு ஒரு மாதிரி பயம் வருது. வாடா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அவங்களோட பாட்டி, இந்த கார்த்தியோட பாட்டி வெளியே உட்காந்துருக்காங்க. கார்த்தியோட வீட்டு வாசல்ல அவங்களோட பாட்டியை பார்த்ததுக்கு அப்புறமா அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு மாதிரி வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குதுங்க. ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருமே, இவன் வேற நான் எப்படி போனேன்னு தெரியல, நீ தான் கூட்டு வந்தேன்னு சொல்றான். அதாவது கார்த்தி தான் அவரை அந்த தம்பியை வந்து வேணும்னே கூட்டு வந்து கிணத்துல தள்ளி விட்ட மாதிரி அவங்க தம்பி பிஹேவ் பண்றான். அவங்க அப்பாவும் தம்பி சொல்றது தான் கேட்பாங்க, யாரா இருந்தாலும் சின்ன பையன் சொல்றது தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, டேய் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீ எதுவும் சொல்லிக்காதுன்னு சொல்லிட்டு வேமா போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட பாட்டி, நில்றா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி சொதன்னு நனைஞ்சு வரீங்க, எங்க போனீங்க, கிணத்துக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டா கேட்குறாங்க. இப்போ கார்த்தி மறைக்காம சொல்லிடுறாரு, பாட்டி நான் நடந்ததை சொல்லிடுறேன், நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நான் படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவன் எந்திரிச்சு வெளியே போனான், நான் உங்க எல்லாரையும் எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, இவனையும் ஃபாலோ பண்ணணும், எங்கே போறான்னு தெரியாமல் விட்டுறக்கூடாது இல்லையா, அதனால தான் பின்னாடியே போனேன், அவன் என்னடா கிணத்துக்குள்ள குதிச்சிட்டான், ஆனால் கிணத்துல இருந்து வெளியே தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வரவே இல்லைங்கிறான், என்ன நான் சொல்றேன், நான் இந்த மாதிரி நடந்துக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கார்த்தி அவங்க பாட்டியை பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்க பாட்டியோட கண்ணு இவங்க போயிட்டு இருந்தாங்க இல்லையா வயக்காடு, அந்த வயக்காடு பக்கத்துல யாரோ ஒருத்தரை உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேயே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொல்ல வேணாம், நீங்க போய் உள்ள படுங்கடா அப்படின்னு இருக்கிறாங்க. கார்த்தி தம்பியை பார்த்துக்கோ, தம்பி ஓம் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ள அனுப்புறாங்க. இப்ப 2 பேருமே சேரி பாட்டின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி கார்த்தியோட சைடு கண்ணுல ஒரு விஷயத்த பார்த்து கார்த்திக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்னன்னா கார்த்தியோட அம்மாவும் கார்த்தியோட பாட்டியும் ஹாலில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெளியே நின்னது யாரு? அந்த பாட்டி.
இவங்களோட பாட்டி தான் வெளியே நின்று இப்போ மிரட்டினாங்க, இதுக்கப்புறம் வெளியே போகக்கூடாது, நீ தான் தம்பியை பார்த்துக்கணும், தம்பி உன்னோட பொறுப்புன்னு சொன்னாங்க. வெளியே வேமா ஓடி போய் கார்த்தி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் அவங்க பாட்டி ஒரு இடத்துல பார்த்து முறைச்சாங்க இல்லையா அந்த வயக்காட்டுக்குள்ள, அங்கே திரும்பி கார்த்தி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்திருக்குதுங்க. ஒரு பொண்ணு வெள்ளை கலர் சேலை கட்டிக்கிட்டு தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு கண்ணு மட்டும் அவ்வளோ ஷார்ப்பாக தெரியுதாங்க. கண்ணு ரெட் கலரில் இருக்குதான். கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறாரு. 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அந்த பொண்ணோட கண்ணு மட்டும் தெளிவாக தெரியுதான். லைட் அடிக்கிற மாதிரி, டார்ச் லைட் சின்னதாக அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி 2 சிவப்பு கலர் டார்ச் லைட் கண்ணில் அடித்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்கிறாரு. தூக்கி போட்டுருக்குதுங்க. கதவை வேமா மூடிட்டு வேமா அவங்க தம்பியை கூட்டு போயிட்டு அவங்க தம்பியை தூங்க வச்சுட்டு இவருக்கு தூக்கமே வரல. நைட்டு முழுக்க முழிச்சுதான் இருக்கிறாரு. ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. அவங்க வீட்டை சுத்தி யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி ஒரு கொலுசு சத்தம் கேட்டிருக்குது. கார்த்தியோட ஹார்ட் பீட்ல ஒரு மாதிரி ரைஸ் ஆகி பயத்துல படுத்து தூங்கிட்டாராங்க. அசந்து தூங்கிட்டாராம். காலையில எந்திரிச்சதுமே அவங்க அப்பா கிட்டே அம்மா கிட்டே இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இருந்திருக்கிறார். அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போகும்போது அவர் அவசரமா வெளியே போயிருக்கிறார். அப்பா அந்த வயக்காட்டுக்குள்ள போகாதீங்க, அங்க பேய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்றாரு. டேய் லூசு பையில பேசாம இருறா, அதான்டா நமக்கு சோறு போடுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ அவங்களோட பாட்டி கிட்ட போய் சொல்றாங்க, பாட்டி நைட்டு இந்த மாதிரி நடந்துச்சு, உனே மாதிரியே ஒரு உருவம் வெளியே வந்து உட்காந்து என்கிட்ட பேசிச்சு, அது மட்டும் இல்லாம அங்க நின்றுச்சு ஒரு பேய், அந்த பேயை பார்த்து நீ முறைச்ச நைட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட அம்மா யாரு, இவங்க பாட்டியோட அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க தவறுனதுக்கு அப்புறமா அவங்க காவல் தெய்வமா இருக்கிறதா ஒரு ஐதீகமா இவங்களோட குடும்பத்துல. அந்த பாட்டி இறக்குறதுக்கு முன்னாடி அவங்கள எல்லாருமே இந்த ஊர்ல தெய்வமா தான் பார்த்துருக்குறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பேய் ஓட்டுறதா இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து இந்த வாக்கு சொல்றதா இருக்கட்டும், சாமி வந்து அருள் வந்து நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்களாம். அதனாலயே அந்த பாட்டி இறந்ததுக்கு அப்புறமாவும் அந்த ஊர்ல அதுவும் அந்த குடும்பத்துக்காக காவல் காத்துட்டு இருக்கதா அவங்களால நம்பப்படுதுங்க. இப்போ அவங்க தான் உன்னை வந்து காப்பாத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திகிட்ட அவங்களோட பாட்டி சொல்றாங்க. கார்த்திக்கு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிருக்குதுங்க. இப்ப கார்த்தி விஜய் கிட்டையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நடந்த இந்த விஷயத்த சொல்லும் போது, சரிடா அதான் உங்க பாட்டி வந்து காப்பாத்திட்டாங்களே, அவங்க தான் உனக்கு காவலா நிக்கிறாங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை, ஏன் வந்து நீ அந்த கிளாஸை பார்த்துக்கிட்டே இருந்த? இல்ல அவனோட தம்பி இப்போ உயிரோட இல்லை அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்கிற பையன் சொல்றான். இப்போ விஜய்க்கு ஒரு மாதிரி பதட்டமாகி, என்னாச்சுடா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா உன் தம்பி மறுபடியும் போய் அந்த கிணத்துல குதிச்சு செத்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் ஸ்கூல்ல மதியம் ஒரு 12 மணி இருக்குமாங்க, மேலே ஏறி நின்றுக்கிறான். யாரு, இந்த 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற இந்த பையன் மேலே 2nd ஃப்ளோர்ல இருந்து கீழே குதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த திண்டு மேலே ஏறி நின்றுக்கிறான் கீழே குதிக்கிறதுக்கு. இதை பார்த்த பிடி சார் அந்த சைடை வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அவனை பிடிச்சி இறக்கிட்டு அடிச்சிருக்கிறாரு. அடிச்சது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸையும் வர வச்சிருக்கிறாரு. இப்ப கார்த்தியோட ஃபேமிலி கிட்ட பிடி சார் நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்குமே ஒரு பயம் வருது. 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு தற்கொலை பண்ற அளவுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த அளவுக்கு வீட்லயே எந்த ஒரு நெருக்கடியும் கொடுத்தது கிடையாது. படின்னு ஸ்கூல்லையும் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்களே, ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்டா, நான் எப்ப பண்ணேன், நான் பண்ணேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறான். இப்பதான் கார்த்தி அவங்க அப்பாவை தனியா கூட்டு போயிட்டு நடந்தது விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா, அப்பப்போ இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவங்க ஊரில் இருக்கிற ஒரு கோடாங்கி கிட்ட கூட்டு போயிருக்கிறாரு. கார்த்தியோட அப்பா கார்த்தியோட தம்பியை கூப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, கார்த்தி அப்பாவோட இடம், அதான் நான் சொன்னேன் இல்லையா 1.5 ஏக்கருக்கு விவசாய நிலம், அந்த விவசாய நிலத்தில் பால்டாயில் குடிச்சு ஒரு கப்புள் இறந்துருக்குறாங்க. வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் பால்டாயில் குடிச்சிட்டு இறந்துட்டாங்க. அதில் அந்த பையனோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த பையனோட வீட்டில் ப்ராப்பராக அவங்களுக்கு உண்டான திதி எல்லாமே கொடுத்து அந்த பையனோட ஆத்மாவை சாந்தி அடைய வச்சிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணோட வீட்டில் ஜாதி பார்த்து எவனோ ஒருத்தன் கூட ஓடி போயிட்டானே, இவளுக்கு வந்து எவனோ ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாலே, இவளுக்கு எதுக்கு வந்து நான் இதெல்லாம் பண்ணணும், நான் வந்து பிண்டம் கொடுக்க மாட்டேன், திதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. அந்த பொண்ணோட ஆத்மா இவங்களோட காட்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குதான். ஒரு நாள் கார்த்தியோட தம்பி சிக்கன் குழம்பு எடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு போயிருக்கிறாரு. வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இடங்கிறனால அவங்க அம்மா தம்பி கிட்ட கொடுத்து விட்டுருக்குறாங்க. அந்த பையன் எடுத்துட்டு போயிருக்கிறான். அன்னைக்குன்னு பார்த்து கறிக்கட்டையோ எதுவுமே போடலை. ஏன்னா கார்த்தியோட பாட்டியும் வீட்டில் இல்லை. அந்த நேரம் பார்த்து இந்த கறிக்குழம்பை கொண்டு போன காரணத்தினால, காட்டு வழியாக அந்த கறிக்குழம்பை கொண்டு போன காரணத்தினால உச்சி வெயில் 12-12:30 மணி இருக்குமா. அப்போது இந்த ஆத்மா இந்த பையன் மேலே ஏறி இருக்குது. இந்த பையன் மேலே ஏறினது மட்டும் இல்லாமல் இந்த பையனை கொல்றதுக்கும் பார்க்குது. இந்த பையனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி கோடாங்கி சொல்கிறார்.
இப்போ கார்த்தியோட அப்பா அம்மா எல்லாருமே அழுதுகிட்டே எப்படியாச்சும் எங்கள் பையனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது விதிப்படியே இந்த பையன் வந்து சாகணும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ வாடா போடான்னு திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு கார்த்தியோட அப்பா. என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அதுக்கு தானடா உங்ககிட்ட கூட்டு வந்தது, என் பிள்ளைய வந்து காவு கொடுக்குறதுக்கு அவங்ககிட்ட கூட்டு வந்தேன், உன்னால் முடியும்னா சொல்லலைன்னா வெளியே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மதியம் வெளியே ஒரு ஜோசியரை பார்க்கறதுக்காண்டி வெளியூருக்கு கார்த்தியோட அப்பா அம்மா 2 பேருமே போயிடுறாங்க. வீட்டில் கார்த்தியோட தம்பி பாட்டி 3 பேர் தான் இருக்கிறாங்க. கார்த்தியோட பாட்டி மதியம் ஒரு 12-12:30 மாத்திரையை போட்டு, அதாவது சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டு படுத்து தூங்கி இருக்கிறாங்க. கார்த்தி வீட்டில் தான் இருக்கிறாரு, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தம்பியை கவனக்குறைவால் விட்டுறாருங்க. இந்த நேரம் பார்த்து கார்த்தியோட தம்பியை வீட்டில் காணும். எங்கே போனாருன்னு தெரியாமல் கார்த்தி அவரோட தம்பியை அந்த காட்டுக்குள்ளே போய் தேடி இருக்கிறாரு. அங்கே அவர் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கிணத்துக்கிட்ட போயிருக்கிறாரு. கிணத்து மேலே உட்கார்ந்து இருந்திருக்கிறான். இவர் கத்திக்கிட்டே பேரை சொல்லி கத்திக்கிட்டே பின்னாடி போகும்போது திடீர்னு இறங்கி ஓட ஆரம்பிச்சிருக்கிறான் மெயின் ரோடு பக்கமாக. கார்த்தியும் பின்னாடியே ஓடி இருக்கிறாரு. கார்த்தியோட தம்பியை பிடிக்க முடியலையாங்க, வேகமா ஓடிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த காட்டு பகுதியை தாண்டி மெயின் ரோட்டுக்கு ஓடி வரும்போது அந்த பையன் மேலே லாரி இடித்து ஸ்பாட் அவுட்டாங்க. கார்த்தியோட கண்ணுக்கு முன்னாடியே கார்த்தியோட தம்பி இறந்துட்டாரு. இந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னுமே கார்த்தி வெளியே வரலை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே கார்த்தி அவராகவே இல்லையாங்க. கண்ணு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமா அவங்களோட வீடுமே ஒரு மாதிரி வெறிச்சோடி போயிடுது, இருண்டு போயிடுது. அவங்களோட பாட்டியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே வீட்டில். நீங்கள்லாம் இருந்து என்ன பண்ணுறது, சும்மா காவல் காக்குறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி என் பிள்ளையை இழந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கடுப்பில் யாருமே வீட்டில் சாமி கும்பிட்றது கிடையாது. அவங்களோட வீடே ஒரு மாதிரி இருண்டு போய் கிடக்குறாங்க. இதுதான் கார்த்தியோட லைஃப்பில் நடந்த ஒரு பாஸ்ட். இதை கேட்டதுக்கப்புறமா விஜய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு மாதிரி கண்ணு கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் நான் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன், அவனோட நினப்பாவே இருக்கும் எனக்கு அந்த கிளாஸ் ரூமை பார்க்கும்போதெல்லாம். அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியே இருக்கிற அந்த ஸ்லாப் மேலே தான், அதாவது இந்த காரிடார் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்லாப் மேலே தான் ஏறி கார்த்தியோட தம்பி கீழே குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணார் இல்லையா, அது இவர் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுமாங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து தான் விஜய்க்கு கார்த்தி மேலே ஒரு நட்பு வருது. இவங்க 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்களாம். அது போக மணியை கண்ணுங்கருத்துமாக பார்த்துப்பாராம் யார், கார்த்தி. மணியை பார்க்கும்போதெல்லாம் கார்த்திக்கு அவரோட தம்பியாகவும் தான் வருங்கிறனால மணிக்கு கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது, விஜய்க்கும் கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது, இப்படி இவங்களுக்குள்ள ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துருக்குதுங்க. காலப்போக்கில் வருஷங்கள் கழியுது. விஜய் கார்த்தி இவங்க 2 பேருமே காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா 2 பேரும் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குதுங்க. இப்போது சொந்த ஊர்லேயே வந்து பண்ண வேணாம், கிராமத்துக்குள்ளேயே பண்ண வேணாம், நம்ம திருச்சிக்கு போயிட்டு பிஸ்னஸ் பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா வருது. இப்போ விஜய் சைடுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கடனெல்லாம் அடைச்சிடுறாங்க. கடனெல்லாம் அடைச்சிட்டு எக்ஸ்ட்ரா கையில் 5 லட்ச ரூபாய் வச்சிருக்கிறாரு. இவர் கார்த்தி சைடு பார்த்தீங்கன்னா அந்த இடம், அவங்களோட சொந்த இடம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்த விற்றா அவருக்கு 15 லட்ச ரூபா கிடைக்கும். விஜயோட மனசில் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுதுங்க. டேய், நீ 15 லட்ச ரூபா போடுறதும் நான் வந்து 5 லட்ச ரூபா கொடுக்குறதும் ஒன்றாடா, இது வந்து பார்ட்னர்ஷிப்லேயே எடுத்துக்க முடியாது, நான் வேணா 5 லட்ச ரூபா உனக்கு கொடுத்துட்றேன், நீ வந்து என்னைய வேலையாளாக வச்சுக்க. இந்த ஃப்ளெக்ஸ்லாம் அடிப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ளெக்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து மிஷின்லாம் வாங்கி போட்டு அந்த காம்ப்ளெக்ஸுக்குமே வந்து அட்வான்ஸ் கொடுக்குறது அது இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20-22 லட்ச ரூபா கிட்ட வந்துருமாங்க. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் நான் உன் கடையில் வேலை பார்க்குறேன்டா, நீ சம்பளமாக கொடு, அது போக அந்த 5 லட்ச ரூபாய் உன்னால் எப்போ முடியுமோ அப்போ திருப்பி கொடு, 2 பேரும் பார்ட்னரெல்லாம் இருக்க வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை அப்படி பார்க்கல, 15 லட்ச ரூபா போட்டால் நான் என்ன பெரிய எவனா, 5 லட்ச ரூபா போட்டாலும் சரி 2 லட்ச ரூபா போட்டாலும் சரி, பிஸ்னஸ் தான், நீ என்னோட பார்ட்னர் தான், சரியா, 2 பேருமே சேர்ந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு மலைக்கோட்டை, திருச்சி மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸில் ஃபுல்லாகவே கமர்ஷியலுக்கு தான் கொடுப்பாங்களாம். ஒவ்வொரு கடையுமே 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குமாங்க. இதில் இவங்களுக்கு கொடுத்தது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் தான். இது வெளிப்படையாகவே இருக்காதான், உள்ளுக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்குமா, அதாவது கீழே அடித்தளத்தில் இறங்கி உள்ளே போகிற மாதிரி இருக்குமா. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நிறையா ஷட்டர்லாம் போட்டு காம்ப்ளெக்ஸ் மாதிரியான ஒரு அமைப்புங்க. இந்த கடையை என்னைக்கு இவங்க பேச ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்தே இவங்களோட ஃபேமிலிக்குள்ளே, அதாவது இவங்க 2 பேருக்குள்ள இல்லை, இவங்களோட ஃபேமிலிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் சண்டைகள்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. லைக் விஜயோட அப்பாவும் கார்த்தியோட அப்பாவும் சம்மந்தமே இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதே ஊருக்குள்ள ஒரு கடையில் போயிட்டு குடிச்சிட்டு தெரியாமல் வாயை விட போய் 2 பேருமே கை கலப்பாகி, அதாவது அடிச்சுக்கிறாங்க, 2 பேரோட அப்பாவும் அடிச்சுக்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் தள்ளி போகுது. இப்போ அட்வான்ஸ் கொடுக்கல, கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு கடத்திடுறாங்க. தம்பி காம்ப்ளெக்ஸ் போயிரும்பா, விட்டா போயிரும்பான்னு சொல்லிட்டு ஏஜென்ட் சொல்கிறான்.
போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கொஞ்சம் இப்போ மனஸ்தாபத்தில் இருக்கிறோம், நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அப்பாக்கள் 2 பேரும் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க, அதை நாங்கள் அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா வரோம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுடுறாங்க பிஸ்னஸை. இப்படியே ஒரு 2-3 மாதம் போகுதுங்க. இவங்க 2 பேரோட அப்பாக்களுக்கும் ஒரு புரிதல் வருது. புரிதல் வந்ததுக்கப்புறமா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்டுக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகும்போது மறுபடியும் ஒரு தடங்கல் வருது. என்னன்னா, இந்த 15 லட்ச ரூபா கொடுத்து இந்த இடத்த வாங்கிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, யாரு, கார்த்தியோட இடத்த வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்ன ஒரு பார்ட்டி, எப்பா இப்போ வந்து எனக்கு அமௌண்ட் இல்லை, இன்னொரு 3 மாதம் ஆகும்பான்னு சொல்லிட்டு கடத்திடுறாரு நேரத்தை. இப்போ மறுபடியும் உங்களுக்கு தடங்கல் ஆகுது. இப்போ கார்த்திக்கு ஒரு யோசனை வருது, அதை விஜய் கிட்டையும் சொல்றாரு. டேய், உனக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, இந்த இடம் நமக்கு வேணாண்டா அப்படிங்கிறாரு. ஏண்டான்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. இல்ல மச்சான், இந்த இடத்த என்னைக்கு நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணமோ அன்னிலிருந்து ஒவ்வொரு தடவையும் தடங்கலாகிக்கிட்டு இருக்கு, அதை கவனிக்கிறியா? உனக்கு வர வேண்டிய அமௌண்ட் 4 லட்ச ரூபா வரைக்கும் வெளியே நிக்குது, அது வந்தா நீ 9 லட்ச ரூபா கொடுக்க முடியும், அந்த அமௌண்ட் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்திலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம 2 பேரோட அப்பாக்களும் அடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணதே கிடையாது. நம்ம சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் வளர்றோங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. இதுவும் ஒரு கெட்ட சைன் தான். இப்போ 3வது, அந்த இடமும் விற்காம தள்ளி போறதை பார்த்தா பயமா இருக்கு மச்சான், நமக்கு வேணாம், நம்ம உள்ளூர்லேயே எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். இறால் பண்ணைன்னு சொல்லுவாங்களாங்க, அதாவது ஒரு இடம் இருந்தால் போதுமா, அதில் இறால்லாம் வளர்க்குறதான், செயற்கையாக வளர்க்குறது, இயற்கையாக வளர்க்குறது தான். ஒரு இடத்த இவங்களே கட்டமைப்பு பண்ணி, அது பேர் ஏதோ சம்திங் சொன்னாங்க, அது ஒரு பிஸ்னஸ் இருக்குதான், அதை ஆரம்பிக்கலான்னு சொல்லும்போது விஜய் என்ன சொல்கிறாருன்னா, டேய், முன் வச்ச காலை பின்னாடி வைக்க வேணாம், இது எல்லாமே கெட்ட சைன்னு நீ எடுத்துக்கிட்டேன்னா அப்படி தான் உனக்கு இருக்கும். யோசித்து பாரு, உங்கள் அப்பாவும் என் அப்பாவும் குடிக்க போகாமல் இருந்திருந்தா, அதுவும் அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிக்க போனால் இதுதான் நிலமை. மேபி நம்மளுமே அந்த இடத்துல இருந்தால் நம்மளும் சண்டை போட்டிருப்போம் குடிச்சிட்டு. அவங்க குடிதாண்டா காரணம். 2வது, அன்னைக்கே உன் இடத்த வித்துருந்தோன்னா அவன் காசு கொடுத்துருப்பான். இன்னைக்கு அவன் வீட்டில் என்ன பிரச்சனையோ, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி வாங்க வரவனுக்கு எதனா ஒரு பிரச்சனை இருக்கும் மச்சான். எல்லாத்தையுமே ஒரு மாதிரி அபசகுணமாக எடுத்துக்கிட்டேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லி அவரை காம் டவுன் பண்ணியிருக்கிறாருங்க. ஒரு வழியா திருச்சி மலைக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற இவங்க பார்த்த அந்த காம்ப்ளெக்ஸ்ல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த கடைக்கு அட்வான்ஸையும் கொடுத்துடுறாங்க. அந்த கடைக்கு 10 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துடுறாங்க. விஜயும் கார்த்தியும் என்னைக்கு இந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்களோ அன்னைக்கு கரெக்டா அங்க அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. இங்க விஜயோட அப்பா, அவரோட தலையில ஒரு ஸ்லாப் இடிஞ்சு விழுந்து சரியான ரத்தமாங்க. ஒரு கடைக்கு வெளியே நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அங்கே மேலே இருக்கிற அந்த ஸ்லாப் இருக்கும் இல்லையா, அது ஊறி போயிருந்திருக்குது. இது இயற்கையாக நடந்ததா இல்லை வேற எதனா ஒரு கெட்ட சைனான்னு அவங்களுக்கு தெரியல. இடிஞ்சு விழுந்து அவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்த கேட்டதுமே மறுபடியும் போயிட்டு கார்த்தி சொல்கிறாரு விஜய் கிட்ட ஹாஸ்பிட்டலில் வச்சு, இப்போவும் சொல்கிறேன், இது ஏதோ ஒரு கெட்ட சைனாக இருக்குது, இந்த கடை நமக்கு வேணுமான்னு யோசித்துக்கோன்னு சொல்லும்போது, இதெல்லாம் நீ எதையுமே மண்டையில் போட்டு உருட்டிக்காத, அவர் அந்த இடத்துல நின்னது, மேலே ஸ்லாப் விழுந்ததெல்லாம் வந்து விதிடா, இதெல்லாம் நம்மளோட கம்பேர் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு அவரை சமாளிச்சிடுறாரு. இப்போ ஒரு வழியாக அந்த கடையை ஓப்பனும் பண்ணிடுறாங்க. இவங்க கடையை ஆரம்பித்து அடுத்த ஒரு மாதத்துலேயே இவங்க கிட்ட இருக்கிற காசு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது. கடன் வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கே நல்லா தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக பேக்வேர்டில் போயிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. இப்போது விஜய்க்கும் கார்த்திக்குமே சண்டை வர ஆரம்பிக்குது. டேய், நான் அப்போவே சொன்னேன், நீ தான் தேவையில்லாமல் வந்துட்டு அட்வான்ஸை கொடு, இதெல்லாம் இதோட கம்பேர் பண்ணிக்காத, கெட்ட சைன் இதெல்லாம் உனக்கு என்னடா தெரியும், என் தம்பி இறந்து போகும்போது நான் பார்த்தேன்டா, இந்த மாதிரி கெட்ட சைன்னா என்ன, பேய்னா ஒன்று இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும்டா, நான் சொல்கிறதாண்டா நீ கேட்டிருக்கணும், நீ ஏன்டா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே அடிதடி சண்டைலாம் வந்திருக்குதுங்க. கடைக்கு வெளியே வச்சு நிம்மதிங்கிறதே போச்சு. இந்த கடையை என்னைக்கு இவங்க ஆரம்பிச்சாங்களோ நிம்மதியே போச்சு. 2 பேரோட வீட்லையுமே தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி போட்டி போறாமல் உண்டாக ஆரம்பிக்குதுங்க 2 குடும்பத்துக்கும். இந்த டைம்ல விஜய்க்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை கார்த்தியோட அப்பா தான் எதனா மந்திரவாதிங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சூனியை வச்சு நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது பிடிக்காம இப்படிலாம் பண்ணுறாங்களான்னு தெரில. ஏன்னா அவர் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான். அவர் வந்து ஃபுல்லாக அந்த மாந்திரிகம், இந்த மை வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லேயே ஊர்ன ஒரு பர்சனா. அவங்க பையன், சின்ன பையன் என்னைக்கு இறந்தானோ அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே ஊறி போய் தான் கிடக்கிறாராம். அதுக்கு முன்னாடியுமே அவர் வந்து அப்படித்தானோ. அதனாலேயே விஜய்க்கு ஒரு பயம். இதை போய் கார்த்திகிட்ட சொல்லியிருக்கிறாரு. டேய், உங்க அப்பா தாண்டா இந்த மாதிரிலாம் வந்து சூனியம் வச்சு நம்மளை பிரிக்க பார்க்குறாரு, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறது ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு பிடிக்கல, அதை டைரெக்டாக சொல்லு, இப்படிலாம் தேவையில்லாமல் எதனா செய்வன ஏவல்னு சொல்லி வச்சு உன்னோட வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையிலையும் விளையாட வேணான்னு சொல்கிறான்னு சொல்லும்போது கார்த்திக்கு சுருக்குனா இருக்குதுங்க. யாராக இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் தன்னோட அப்பாவை இப்படி சொல்லும் போது அவருக்கு ஒரு மாதிரி தான் ஆகும் இல்லையா. அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு கார்த்தி விஜயை போட்டு. இது எல்லாமே இவங்க ஊருக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது.
இப்போ மறுபடியும் பிரிக்கிறதுக்கு ஆட்கள் வராங்களோ இல்லையோ, அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் இவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சண்டை பெருசாக இருக்குதுங்க. அந்த ஏரியாவில் போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்குது. இதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா ரிமாண்ட் பண்ணிடுவேன் தூக்கி வச்சு, யார் வந்தாலும் உங்களை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அனுப்பிடுறாரு. நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இவ்வளோ பெரிய விரிசல் விழுகிறதுக்கு காரணம் யாரு? விஜய் சொல்கிற மாதிரி கார்த்தியோட அப்பா தான் இந்த மாதிரி செய்வன சூனியன் இதெல்லாம் வச்சு இவங்களை பிரிச்சிட்டாரா? அப்படியே அவர் வச்சாலும் தன்னோட பையனோட காசு 15 லட்ச ரூபா இந்த தொழிலில் போட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட அப்பாவே ஏன் அப்படி பண்ணணும்? இது விஜய்க்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்திருக்குது. அவரால் யோசிக்கவே முடியல. சரி, அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா விஜயோட அம்மா பாட்டி இவங்க எல்லாருமே இந்த மாதிரி மை வைக்கிறது, செய்வன சூனியம், ஏவல் இதெல்லாம் பற்றி பேசுவாங்க. ஆனால் அதுலேயே அவங்க இருக்காங்களாங்கிறது இவருக்கு தெரியாது. ஒருவேளை இவங்களே அதை பண்ணா இவங்க வீட்டாளுங்களே, இல்லை விஜயோட அப்பாவோட ஃபேமிலி யாருன்னா நல்லா இருக்கிறது பிடிக்காம இந்த மாதிரி பண்ணுறாங்களா? கடன் வாங்கி ஓடி வந்த குடும்பம் வெளியூரில் போயிட்டு நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்களே, இப்போ கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுறான், சொந்த ஊரில் வந்து மறுபடியும் கடையை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இவன் பெரிய ஆள் ஆகிட்டானான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதுல எவனாச்சும் ஒருத்தவன் செய்வன எதுனா வச்சிருக்கிறானா? எதுவுமே புரியலையாங்க. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு 2 பேருக்குமே ஒரு மாதிரி தலையை வெடிக்கிற மாதிரி இருந்திருக்குதுங்க, கார்த்திக்கும் விஜய்க்கும். ஒரு நாள் நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. கார்த்தி அவரோட வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. யாரோ ஒருத்தவங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது ரூம் டோரு ஓப்பனில் தான் இருக்குது, மெயின் டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. கார்த்தி எந்திரிக்கும் போது அவங்க அப்பா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, அவங்களோட அம்மா ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட பாட்டியும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது. என்னடா அது மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது, எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, அப்புறம் எப்படி மெயின் டோர் ஓப்பனில் இருக்கும்? இவனா திருட வந்துட்டானோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு அருவாளை எடுத்துக்கிட்டு, எப்பயுமே வீட்டுக்குள்ளே ஒரு அருவாள் வச்சுருப்பாங்க, அந்த அருவாளை எடுத்துக்கிட்டு மெதுவாக வெளியே வந்திருக்கிறாருங்க. கார்த்தி கையில் அருவாள் எடுத்துட்டு வெளியே வரும்போது அந்த ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதாங்க. இப்போ பழைய மாதிரி கிடையாது. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய வீடுகள்லாம் வந்துருச்சு. அந்த இடத்துக்குள்ள இவர் மட்டும் அருவாளை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு சுற்றி முற்றிலும் பார்த்துருக்கிறாரு. யாருமே இல்லை. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துருக்கிறாரு, வீட்டுக்குள்ளேயும் யாரும் இல்லை. மொட்டை மாடியில் போய் பார்த்தா அங்கேயும் யாரும் இல்லை. யார் வந்திருப்பானே தெரியாமல் கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு அவரோட ரூம்லேயே படுத்து தூங்கியிருக்கிறார். தூங்குனதுக்கு அப்புறமா கார்த்தியோட கனவுல அவரோட தம்பி இறந்து போனான் இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த பையன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறான். வீட்டுக்குள்ளே வந்துட்டு போன மாதிரியான விஷுவல்ஸ்லாம் இவரோட கனவுல தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்த்தியோட தம்பி இப்போ பிடிச்சிருக்கிறாங்க இல்லையா, கார்த்தியும் விஜயும் சேர்ந்து ஒரு கடை, அந்த கடைக்குள்ளே உட்காந்துருக்கிறானாங்க கார்த்தியோட கனவுல. இப்போ இந்த ரூமில் ஒரு 30 டைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 டைல்ஸில் நடுவில் சென்டரில் ஒரு டைல்ஸ் இருக்கும். அந்த டைல்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு கையில் இவ்வளோ பெரிய ஆணியை வச்சுக்கிட்டு அந்த டைல்ஸை போட்டு உடைக்கிறானாங்க. யாரு? கார்த்தியோட தம்பி. போட்டு உடன்னு உடைக்கிறானா. ஏன்டா உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கத்துறாரு. கடையை ஏன்டா உடைக்காதான்னு சொல்லிட்டு இவர் கத்திக்கிட்டே பின்னாடி ஓடும் போது பதறி அடிச்சுட்டு கனவுல இருந்து எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சா விடிய காலையில 6 மணி கனவு. இப்போ அவங்க பாட்டி கிட்ட போய் சொல்றாரு கார்த்தி, இந்த மாதிரி தம்பி வந்து என் கனவுல வந்து இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ண வரான், ஏதோ ஒன்று தப்பா இருக்குது, அதை அந்த விஷயத்துலேருந்து உன்னைய காப்பாற்றுறதுக்கு தான் அவன் உங்ககிட்ட ஏதோ கன்வே பண்ண வரான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நேராக ஈகோ பார்க்காம விஜயோட வீட்டுக்கு போகிறாரு கார்த்தி. இந்த ஊரில் இருக்கிற கார்த்தியோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வண்டி எடுத்துகிட்டு பின்னாடியே போகிறாங்க, சண்டை போட தான் போகிறான் போல அப்படின்ட்டு. அங்கே போனால் விஜயை கூப்பிட்டுக்கிட்டு, மச்சான் என் கூட வாடா, அவன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிறாரு. இப்போது விஜயோட அப்பா போகக்கூடாது, அவன் உன்னை கூப்பிட்டு போய் எதனா பண்ணிட்டானா அப்புறம் நான் பொறுப்பாக மாட்டேன், இப்போயே உனக்கு வார்னிங் கொடுக்குறேங்கும் போது தன்னோட நண்பனை நம்பி இவ்வளோ பெரிய சண்டை நடந்ததுக்கப்புறமும் தன்னோட நண்பன் வந்து ஒரு வார்த்தை கூப்பிட்டதுக்கப்புறமா விஜயும் அவர் கூட வண்டியில் உட்காந்து தனியாக தான் போயிருக்கிறார். 2 பேருமே கார்த்தியோட பைக்கில் தான் போயிருக்கிறாங்க திருச்சிக்கு. பூட்டியிருந்த கடையை ஓப்பன் பண்ணி கடப்பாறை மண்வெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கடையில் சென்டரில் இருக்கிற அந்த டைல்ஸை உடைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கனவுல அவங்க தம்பி உடைச்சிட்டு இருந்தான் இல்லையா, அந்த டைல்ஸை உடைக்க ஆரம்பிக்கிறாரு கார்த்தி. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேள்வி கேட்காம கூட சேர்ந்து உடைக்கிறாரு விஜய். ஃபுல்லாக உடைச்சதுக்கப்புறமா ஒரு 3 அடி ஆழத்தில் மண்டை ஓடு ஒன்று இருக்குது அந்த கடைக்குள்ள. வெறும் மண்டை ஓடு கிடையாதுங்க, அது மேலே ரத்தத்தை அப்பி ரத்தம் காஞ்சி போய் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துருக்குது. இதை எடுக்கும் போதே வெளியே அதில் ஒரு மாதிரி புழுவாக இருந்திருக்குது உள்ளுக்குள்ளலாம். அது போக சின்ன சின்ன தகடுகை எந்திரத்தெல்லாம் வச்சு இந்த லாரிக்கு முன்னாடி கயிறெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கயிறெல்லாம் கட்டி வச்சிருக்கிறானுங்களாம் உள்ளுக்குள்ள. எல்லாத்தையும் எடுத்திருக்கிறாங்க. கோழியோட ரெக்கை, இப்படி ஏகப்பட்ட அமானுஷ்யமான பொருட்கள்லாம் உள்ள கிடந்திருக்குதுங்க.
மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு சாமியாரை கூட்டு வந்து அங்கே பூஜையும் பண்ணியிருக்கிறாங்க. பூஜை பண்ணதுக்கு அப்புறமா அங்கே கிடைச்ச அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்க ஊர் கோடாங்கி கிட்ட கொடுத்து, இவங்க தம்பிக்கு ஒருத்தர்கிட்ட போய் பார்த்தாங்க இல்லையா, அவர்கிட்ட கொண்டு போய் கார்த்தியும் விஜயும் கொடுத்து கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடையை சேர்ந்தவங்க பாவம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கடையில் ஆல்ரெடி ஒருத்தவர் அந்த இடத்த வாங்கினவர் இருப்பார் இல்லையா, அந்த கடையை வாங்கினவர், அவர்கிட்ட இருந்து தப்பான முறையில் அடித்து பிடுங்கப்பட்ட, அதாவது மிரட்டி, அந்த திருச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குமாங்க, மிரட்டி அடிச்சுலாம் கடையை பிடுங்கிறது, அடுத்தவன் இடத்த வாங்குறது, எழுதி வாங்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பண்ணி வாங்கின காரணத்தினால ஆல்ரெடி வச்சிருந்த ஓனர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, யாருக்கும் தெரியாமல் அந்த கடைக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ஏவலை ஏவி விட்டுருக்கிறாரு. யார் இந்த கடைக்கு வந்தாலுமே அவங்களோட குடும்பமே மண்ணோட மண்ணாக போயிடணும்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிருக்கிறாரு கடுப்பில். அந்த கடையை தான் தெரியாத்தனமாக விஜயும் கார்த்தியும் சேர்ந்து எடுத்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த கடையை பிடிக்க போகும்போதெல்லாம் இவங்களுக்கு ஏதோ ஒரு தெய்வ சக்தியோ இல்லை இறந்து போனவங்க தம்பியோ இல்லை கார்த்தியோட பாட்டியா கூட இருக்கலாம். இந்த சமயபுரத்துக்கு போயிட்டு வருவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பாட்டி தெய்வமா இருக்கிறாங்கங்கிறாங்க. அவங்களோ இல்லை இறந்து போன கார்த்தியோட தம்பியை தான் இவங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு நிறைய சைன் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி இவங்க 2 பேரும் போயிட்டு அந்த இடத்துல பிடிச்சது பெரிய தப்பாக இருக்குதுங்க. இப்போ அடுத்து ஒரு வாரத்திலேயே ஆட்கள்லாம் வச்சு, அரசியல்வாதிகள்லாம் நிறைய பேர் தெரியுமா இவங்களுக்கு, கார்த்தியோட அப்பாவுக்கு. ஸோ அவங்களெல்லாம் வச்சு பேசி லீஸுக்கு கொடுத்த அந்த 10 லட்ச ரூபாயும் ரிட்டர்ன் வாங்கிட்டு எல்லாத்தையும், அந்த கடையில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணிட்டு அவங்களோட ஊர்லேயே முன்னாடியே சொன்னாங்க இல்லையா, அந்த இறால் பண்ண மாதிரி வச்சு நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாங்க. இந்த சம்பவம் கார்த்தி விஜய் 2 பேரோட குடும்பத்தாலையும் மறக்கவே முடியாத ஒரு அமானுஷ்ய சம்பவமாங்க. இதைத்தான் இன்ஸ்டாகிராமில் எனக்கு விஜய் பிரதர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரோட ஃபார்முக்கு, அதாவது இந்த இறால் பண்ணிக்கு என்னை கூப்பிட்டுருக்கிறாரு. நம்ம இந்த மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி கோஸ்டீஸ்லாம் நமக்கு கதை அனுப்புகிறாங்க இல்லையா, அவங்களாம் நம்மளை நிறைய பேர் இன்வைட் பண்ணுறாங்க. அவங்களோட ஊருக்கு, அவங்களோட வீட்டுக்கெலாம் நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்க, இங்கே வந்துட்டு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் ப்ரோ, சூப்பராக இருக்கும், இந்த ஒரு மாதிரி வயல்வெளி, நாங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ்லாம் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டுருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் என்னை கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஊர்லேருந்து, நிறைய கண்ட்ரிலேருந்துலாம் கூப்பிட்றாங்க. அங்கெல்லாம் போயிட்டு நம்ம மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம வீடியோவாக அதில் வீலாக்ஸில் பார்க்கலாம். இதோட விஜய் பிரதர் என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை என்னோட ஸ்டைலில் நான் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடிஸ் வந்து கொடுத்துருக்கிறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த கதையிலேருந்து எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலுங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளோட வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகலாம். எவ்வளவு தான் உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து அடி மேலே அடி விழுந்தாலும், எவ்வளவு தான் அவங்களுக்குள்ள ஒரு பகையே கிரியேட் ஆனாலும், அது ஏவலாக இருக்கட்டும், செய்வினையாக இருக்கட்டும், என்ன கருமமாக வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் மீறியும் தன்னோட நண்பன் வந்து கூப்பிட்டோன்னே விஜய் என்ன ஏதுன்னு கேட்காம அவர் கூட போனது, தன்னோட நண்பன் தன்னோட கடையை உடைக்கிறத பார்த்தும் எதுக்கு உடைக்கிறானே தெரியாமல் கூட சேர்ந்து உடைச்சது, இதுதாங்க ஃப்ரெண்ட்ஷிப். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலுங்கிறது. இது எத்தனை பேருக்கு அமையும் தெரியாது. கோடியில் ஒரு 2 பேர் 3 பேருக்கு தான் அமையும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இந்த விஜய் மாதிரி கார்த்தி மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் கோஸ்டீஸ் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, காம்படிஷன் என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரியே தாங்க, அங்கே ஒரு சின்னதாக ஒரு பாலிடிக்ஸ் நடந்துருச்சு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து செலக்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது அந்தளவுக்கு நம்ம வருத்தப்படுற அளவுக்கான விஷயங்கள் அது கிடையாது. அதனால தான் நான் உங்ககிட்ட அதை நான் ஷேர் பண்ணலை. நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட வேலை என்னவோ அதை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. டாட்டா, பாய் பாய்.